இந்த ஆளையும் இவங்க அக்காவையும் நம்பவே நம்பாத. உன்னைய இவங்க 2 பேர் பைத்தியமாக்கணும்னு என்ன வர வச்சதே இவங்க தான். ஏய், குடும்ப விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிட்டு வந்துருச்சு. போடிங்க. ஓ, தொடர வேலை வச்சிக்கினா அவ்வளவுதான். ஆட பாவீங்களா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? பேசாம ஹரிதாஸ்ட்ட சொல்லி இவங்கள போலீஸ்ல போட்டு கொடுத்துலாமா? நீதான் கொடுத்தா நான் செருப்பு எப்படி வந்து தெரியாது. மறைக்கிறியா? அப்படியே போ. என்னங்க அவங்கள எதுக்காக அடிக்க போறீங்க? இவள அடிச்சா தப்பே இல்ல. ஆபீஸ் போர்ட் மீட்டிங்ல பேக்க தெறந்தா செருப்பு வருது. ஆபீஸ் பேங்க் மேனேஜர் என்ன இவ்வளவு கேவலமா பேசுறாரு தெரியுமா? இதுவரைக்கும் ஆபீஸ்ல எனக்கு இப்படி இன்சல்ட் நடந்ததே கிடையாது. என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் சாதாரணமா ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இத போய் இங்க பாரு சரோ, நான் கோவமா இருக்கேன், நீ தலையிடாத. சொல்லு, எப்படி இது வந்தது? என்னங்க ஏங்க அவங்கள கேக்குறீங்க? செருப்பை நான் தாங்க பேக்ல வச்சேன். சரோ, அவளை காப்பாத்துறதுக்கு நீ போய் சொல்லாத. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சமையல் சரியில்லைன்னு அவளை திட்டினே, அப்பவே மூஞ்சி மாறிச்சு. பழி வாங்கறதுக்காக தான் வேற என்ன அப்படி பண்ணிருக்கா? இல்லங்க, என்ன நம்புங்க, நான் தான் வச்சேன். இல்ல சரோ, உனக்கு போய் சொல்ல தெரியல. நான் தான் வச்சேன், நீ சொல்ற விதத்திலே தெரியுது நீ வைக்கலன்னு. இது மாதிரி கீழ்த்தரமான வேலைகளாம் இவ்வளவு மாதிரி ஆளுங்க தான் செய்வாங்க. நீ செய்யறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அட பாவி, நீ பண்ண டார்ச்சர் எல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். உண்மையிலேயே நான் நல்லவளா இருந்தப்போ நீ எனக்கு கேவலமா பேசின. இப்போ இந்த காரியத்தை பண்ணவளே நான் எனக்கு நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்குற. ஒருவேளை நான் இதை முன்னாடியே பண்ணிருக்கணுமோ? மரியாதையா உண்மையை ஒத்துக்கா. தப்ப மறைக்க பார்த்தா தொலைச்சிரும் தொலைச்சு. யோ நிறுத்தியா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்பவே மாட்டேங்கிற. லூசாயா நீ? ஏய் ஏய், மரியாதையா பேசு. ஓவரா பேச. யோ நிறுத்தியா, நானே வேலையை விட்டு போலான்னு இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு நான் பட்னியா கிடந்து சாகலாம். நீ ரொம்ப யோகினாயா? நீயே ஃப்ராடு. இந்த பாருமா, இந்த ஆளையும் இவங்க அக்காவையும் நம்பவே நம்பாத. உன்னைய இவங்க 2 பேர் பைத்தியமாக்கணும்னு என்ன வர வச்சதே இவங்க தான். ஏய், குடும்ப விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிட்டு வந்துருச்சு. போடிங்க. ஓ, தொடர வேலை வச்சிக்கினா அவ்வளவுதான். இனிமே எனக்கு போக தெரியாது. ஏய், பேசிட்டே இருக்காத. நீயே போ. ஒரு ஃப்ராடு. ஏய், போங்கறல போ. நீ தான் ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் தெரியும். போ, அவளை எப்படி போட்டன்? போடுவ. ஏமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி சென்னைக்கு போயிடு. இல்லனா இவங்க உன்னை கொன்னே போட்டுவாங்க. சொல்லிட்டேன். ரகு, பார்த்து விளையாடு. சீட்டுல அப்பா MS தோனி மாதிரி டென்ஷனே ஆக மாட்டாரு. கடைசி நிமிஷத்துல எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாரு. சீட்டு விளையாடுறது அப்பாக்கு மெயின் தொழிலே, மத்ததெல்லாம் சும்மா ஹாப்பி. ஏய், 2 பேரும் கொஞ்சம் வாய மூடின்னு இருக்கீங்களா? என் மேல ஏதோ நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கணும், கெடுத்துருவீங்க போல் இருக்காத. ரகு, நீ நாளைக்கு திரும்பி ஸ்டேட்ஸ்க்கு போறல? அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்பா, அமெரிக்கா வாழ்க்கை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு அங்கிள், ஆனா உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மை மூட் இஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்சிங். இங்க இருக்கிற சூழ்நிலை உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது அங்கிள். ஏப்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீ ஒத்தனாவது அப்படி சொல்றியே. ஃபாரின்ல இருந்து வந்தவன் பூரா இங்க வந்த உடனே பிளட் இந்தியான்றானுங்க. நான் கூட ஒண்ணு மாதிரி தான்ப்பா. திருவள்ளிக்கேணி தாண்டி நான் போக மாட்டேன். டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எது வந்தாலும் நமக்கு இருப்பிடம் வைகுண்டம். அம்மா கூட சொன்னாங்க அங்கிள் இங்கே செட்டில் ஆக சொல்லி. ஆனா இங்க என் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையே. உனக்கு கெரியர் தான்ப்பா முக்கியம். இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டே இருக்காத. நாங்கள் எங்கே போயிட போகிறோம்? இங்கே தான் இருக்க போகிறோம். என்ன போட்ட? ஆட்டின் ராணி. ஆட்டின் ராணி, வா 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 வா. இங்கே வை அவளை. இதை மடக்கு டிக்ளேரு. அப்பா போப்பா, எப்ப பார்த்தாலும் எங்ககிட்ட பேச்சு கொடுத்து சீட்டெல்லாம் சேர்த்துரு. அதான் சாமர்த்தியம். நாம எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பண்ணிடலாம். ஏய், சிதம்பரம் மீனாட்சி உன்னை தேடிட்டு இருக்க போறாங்க. நீ போய் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா. ஓகே அங்கிள். பை தி வே, என் கார்டு தரேன். அதில் தான் என் மெயில் ஐடி, என் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டரில் வந்தீங்கன்னா எப்போ வேணால் எங்களோட சேட் பண்ணலாம். ஏன்பா, நாங்களாம் வாயால் தான் நல்லா சேட் பண்ணுவோம், இப்போ கையாலேயே பண்ணுங்கடான்றீங்க. சரி, எனக்கு வேணாம் இந்த மாலா, இதை நீயே வச்சுக்கோமா. நீங்கள் சேட் பண்ணும்போது நான் என்ன மேட்ரு சொல்லணும் அதை சேர்த்து சேட் பண்ணுங்க நீங்கள். ஆமா, என்ன மெயில் ஐடி மட்டும் கொடுக்குற, பாஸ்வேர்ட் கொடுக்கவே இல்லை?
விட்டா எல்லாம் கேப்பி நீ ஏடிஎம் கார்டெல்லாம் கேப்பி நீ அப்பா, நீ உன் பர்ஸ் அடிச்சிட போற சீக்கிரம் கிளம்பு நீ. அங்கிள் உங்ககிட்ட ஒரு 10 ரூபா இருந்தால் தாங்களேன். என்ன அது என்ன பெரிய விஷயமா? இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. இந்தா என்ன ரகு, யுஎஸ்ல ஆயிரக்கணக்கா டாலரா சம்பாதிக்கிற, அதுக்குள்ள பணம் தீந்து போச்சா? பணம் தீந்து போச்சுன்றதுக்காக நான் கேட்கல. எனக்கு தேவையான அளவுக்கு நிறைய பணம் இருக்கு. ஆனால் சின்ன வயசில் இங்கே வரும்போதெல்லாம் அங்கிள் என்கிட்ட அப்பப்போ 50 100ன்னு கொடுப்பாரு. அதில் ஒரு தனி சந்தோஷம் இருந்துச்சு. என்கிட்ட இப்போ போதுமான அளவுக்கு நிறைய பணம் இருக்கு அங்கே. ஆனால் சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்தை திருப்பி வர வைக்கிறதுக்காக தான் இந்த காசை நான் கேட்டேன். ரகு, உலகத்துல பாதி மனுஷங்க தடிக்கு விழுறதுக்கு காரணமே அவங்க பழசம் மறந்துறதுனால தான். பரவாயில்லையா, நீ பழசம் மறக்காம இருக்கிய, நல்லா இருப்பியா? மா பெட்ரா, என்னங்கம்மா? నువ్వు సరోజా వీటిలో వేலை செஞ்சிட்டு இருந்த பொண்ணு தானே? ஆமாம்மா. ఇప్పుడు வேலை செய்யற అక్కడ? இல்லைம்மா, பிடிக்கல, நின்றுட்டம்மா. என்ன பிடிக்கல? ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அங்கே எதுவும் சரியில்லைம்மா. ఇట చూడమ్మా, ఎదువా இருந்தாலும் தயங்காம నా దగ్గర చెప్పు. அந்த வரதம் ஒன்றும் எனக்கு வேண்டப்பட்டவன் இல்லை. చెప్పమ్మా. மனுஷனாம்மா அந்த ஆளு. அவங்க அக்காவும் அவனும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை பைத்தியக்காரி ஆக்கணும்னு என்ன வேலைக்கு சேர்த்தாமா? அட பாவிகளா, நல்லா இருக்கிறவங்களே அந்த வரதம் கூட சேர்ந்தா பிச்சோடைய போயாரு. அதில் அவன் பிளான் வேற பண்ணா நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுமே. ஆமாம்மா, நகை எடுத்து ஒளிச்சு வைக்க சொன்னாங்க, சாம்பாரில் உப்பள்ளி போட சொன்னாரு. அந்த பொண்ணை போட்டு குழப்பி என்னென்னவோ செஞ்சு சொன்னாருமா. ఇవన్నీ నువ్వు చేసావా? காசுக்கு ஆசைப்பட்டு தாம்மா இந்த காரியத்தையே பண்ண. கடைசியில் என்னவே லூசுன்னு சொல்லிட்டாமா. அதாம்மா மனசு கஷ்டமா இருக்கு. நான் பண்ண தப்புக்கு கடவுள் என்னை நல்லா தண்டிச்சிட்டாமா. నువ్వు చేసిన తప్పుకు ఈ దండన ரொம்ப சின்னது. ஏமா, நாட்டில் எவ்வளவோ வழி இருக்கு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை அழிக்கிறதுக்கு போய் நீ చేసావే. தப்பு தாமா. இதை చూడు, உன் மனசு வேதனை படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. அந்த பொண்ணு சரோஜா ரொம்ப பாவம். నీ పడిన తప్పుకు ప్రాయచిత్తం చేసేదానికి ఒక వഴి ఉంది. నా சொல்ற వేலையை నీ செய்யறியா? சொல்லுங்கம்மா, நான் செய்கிறேன். పెద్ద విషయం కాదు. ఇప్పుడు నీ ఎంగిட்ட சொன்னேல்ல, అవన్నీ కోర్టులో కూడా వచ్చి చెప్పాలి. చెప్పావా? நிச்சயமா சொல்கிறேம்மா. எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். அவங்க அக்காவும் தம்பியும் ஜெயிலுக்கு போகணுமா? సరేమ్మా, నాకు உன் ఫోన్ నంబర్ ఇవ్వు. ஆ, నేను சரிம்மா. தேவைப்படும் போது ஃபோன் చేశాను. சரிம்மா. 98 412 1672. ஹலோ அங்கிள். ஹாய் ரகு, என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சொல்லு. அப்புறம் நான் அமெரிக்கா கிளம்புறேன் அங்கிள். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு ஓ, வந்தேன். அமெரிக்கா போறியா? வெரி நைஸ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ரகு, அங்கிள். நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? தாராளமா பேசலாம். 5 நிமிஷம் என்ன, 6 நிமிஷம் கூட ஓ, பேசலாம். தேங்க்யூ ரகு. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்பா. என்னுடைய திங்கிங் எப்பவுமே ஹைப்பா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் எல்ஐசி 3 மாடி மத்தவங்க எல்லாம் திங்க் பண்ணா, நான் எல்ஐசி 14 மாடி திங்க் பண்ணுவேன். என் லெவலுக்கு இங்க யாருமே இல்லப்பா, இன்க்ளூடிங் ஹவுஸ் ஓனர் ஹரிதாஸ். அதை நீ புரிஞ்சுக்கணும். அங்கிள், எனக்கு தான் உங்களை பத்தி தெரியுமே. நீங்களே எதுக்கு உங்களை பத்தி பேசிக்கிறீங்க? மத்தவங்க பேச மாட்டேன்றாங்களே. ஹரிதாஸ் அங்கிள் மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களை பத்தி பேச போறாங்க. நேரகு, எப்ப பாரு ஹரிதாஸ் ஹரிதாஸ் அவர் பெருமையே பேசிட்டு இருக்கேன். 50 வயசுல பேச்சுலரா சுத்த விட்ட இந்த சமூகத்துக்கு நான் உதவி பண்ணுமா? அங்கிள், do you know something? யூஎஸ்ல நிறைய பேர் உங்களை மாதிரி தான். அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. ரகு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அமெரிக்காவுக்கு எனக்கு ஒரு 2 டிக்கெட் புக் பண்ண. 2 டிக்கெட்டா? யாருக்கு? ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் ஸ்வீட் ஹார்ட் ஜீவத்துக்குப்பா. யார் அந்த ஜீவகம்? அதான்ப்பா சொன்னேனப்பா, ஜீவகம் என் ஸ்வீட் ஹார்ட், என் ஃபியான்சிப்பா. உனக்கு கூட கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறதா கேள்விப்பட்டேன்.
நான் இப்ப கூட கல்யாணம் பண்ணலனா சமூகம் என்ன காரி துப்பிடும்பா. நான் முடிவெடுத்துட்டேன் ரகு, ஜீவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அங்கிள். தேங்க்யூ ரகு. நாம 2 பேருமே பேச்சுலர்ஸ், கிட்டத்தட்ட ஒரே வயசு பசங்க நினைச்சுக்கேன். அங்கிள் சும்மா தமாஷ் பண்ணேன்பா. நீ சின்ன பையன்பா. வெக்கத்தை விட்டு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், அது மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குப்பா. நான் ஜீவத்தை கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. என்னப்பா ஆசைப்படுறதுல என்னப்பா தப்பு? ஒயிட் ஹவுஸ்ல எக்கச்சக்கமான ரூம் இருக்கு. எனக்கும் ஜீவத்துக்கும் ஒரு சின்னதா ஒரு ரூம் ஒரு வாரத்துக்கு கொடுத்தா குறைஞ்சா போய்ட்டு ஒரு ஒபாமா. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. 50 வயசு மேல கல்யாணம் பண்ணா இந்த ஆசை தான் வரும். சரி அங்கிள், நான் அமெரிக்கா போயிட்டு கேட்டு விசாரிச்சு சொல்றேன். ரகு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்பா. நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் நைட் மேட்டரை எங்க அண்ணன்கிட்ட சொல்றாத. அங்கிள், மற்றவங்க கிட்ட சொல்ற விஷயமா இது? கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி அங்கிள், நான் போயிட்டு வரேன். என்னது போயிட்டு வர? இரு ரகு, நீ அமெரிக்கால எங்க இருக்க போறேன்னு காமிச்சிட்டு போ. என்ன அங்கிள் ஜோக் அடிக்கிறீங்க? இங்க இருந்து எப்படி அமெரிக்காவை காட்ட முடியும்? எனக்கு தெரியும் நீ இப்படி பேசுவேன்னு, அதான் மேப்போடயே இருக்கேன். மேப்ல காமி நீ எங்க இருக்க போறேன்றத. சில பிச்சைக்காரங்கெல்லாம் அமெரிக்காவை மேப்ல தான் பார்க்க முடியும், அதுக்கே வாயை பொழக்குது பாரு. எப்படி பேசுறான் பத்தியா எங்க அண்ணன் கபோதி. இருக்கட்டும், அவன் கர்வத்தை அடக்கிறதுக்காகவே நான் அமெரிக்கா வரேன். ரகு, நான் சொன்னத மறந்துடாத. அதான் அந்த ஒயிட் ஹவுஸ் மேட்டர். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு. ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, என்ன ஏமாத்திராதப்பா. சரி அங்கிள், நான் வரேன். என்னடா நான் மேப்ல பாப்பேனா? நிஜமா போவேன்டா அமெரிக்காவுக்கு, ஜீவகத்தோட போவேன். உன் மூஞ்சில கரிய பூசுறேன்டா. ஐயோ, வெயில் வேற. முடியலடா சாமி. அப்பாப்பா, ஒரேடியா வேத்து போட்டுதே. என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஆமாம், எங்கெல்லாம் தேட வேண்டியதாக இருக்கு. எங்கே போச்சுன்னே தெரியலையே. அப்பா, ஐயையோ, கத்திரி வெயில் என்னமா அடிக்குது. இப்போவே தாங்க முடியலையே. அப்பா, ஆமாம், ஆமாம், அப்பா, அப்பா, இவ்வளோ தேடியும் நம்மளை அடைச்சி வச்ச இடத்த கண்டுபிடிக்க முடியலையே. ஐயோ, என் கணிப்பு சரியாக இருந்தால் இந்த ஏரியாவாக தான் இருக்கணும். எந்த இடமா இருக்கும்? அந்த இடமா தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். அப்பாப்பா, ஏன்பா இந்த கோடவுன் யாரோடது? தெரியலையாம்மா. அந்த கிருஷ்ணமூர்த்தி ராமலிங்கம் அவங்களோட தானே? இந்த பாருமா, எனக்கு பேரெல்லாம் தெரியாதும்மா. 2 பேர் இங்கே வருவாங்க. ஒருத்தர் குள்ளமா இருப்பாரு, ஒருத்தர் உயரமா இருப்பாரு. அவ்வளோதாம்மா எனக்கு தெரியும். அதேதான் அதேதான். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? சரிப்பா, நான் தேடி வந்த இடம் கிடைச்சி போச்சு. நான் கிளம்புறேன். சரிம்மா. என்ன ஏமாத்த முடியுமா? ராஜாமணியா கொக்கா? ஆட பாவீங்களா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? பேசாம ஹரிதாஸ்ட்ட சொல்லி இவங்களை போலீஸ்ல போட்டு கொடுத்துலாமா? சே, அது பாவம். நமக்கு வேலைக்கு சோத்தை போட்டு நம்மளை நல்லபடியா பார்த்துக்கிட்டானுங்க. இப்போதைக்கு போலீஸ்க்கெல்லாம் போக வேணாம். நமக்கு தான் இடம் தெரிஞ்சு போச்சு. அப்புறமா யோசிச்சு என்ன பண்ணலான்னு முடிவு எடுக்கலாம். இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும். அண்ணா, அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சி,
அவனை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. எனக்கு யார் கூடயும் பேச விருப்பம் இல்லை. என்னங்க நீங்க? அண்ணா இவங்க கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். மீனாட்சி, எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. நான் ஆபீஸ் போற வரைக்கும் அவனை எங்க வெளியில போக சொல்லு. நீ போ. ஏங்க ரகு மேல இப்படி நீங்க கோவப்படுறீங்க? அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான். கொஞ்ச நாள் நம்ம கூட சந்தோஷமா இருந்துட்டு போகணும்னு வந்திருக்கான். இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறான். அவனை போய் இப்படி திட்டுறீங்களே? அவன் நம்ம 2 பேரும் ஏமாத்துறான்டி. நீ வேணும்னா ஏமாந்து போலாம், நான் ஏமாற மாட்டேன்டி. நமக்குன்னு இருக்கிறது ரகு மட்டும்தான். ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க? அவன் நம்ம சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். கொஞ்சம் விட்டு கொடுக்கறதாங்க நல்லது. என்னத்தை விட்டு கொடுக்க சொல்ற மீனாட்சி? தன்மானத்தையா? நம்மகிட்ட காசு பணம் வேணா இல்லாம இருக்கலாம், தன்மானம் நிறைய இருக்கு. அவன் கொடுக்க போற டாலருக்காக அவன் பண்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு என்ன தலையாட்டிட்டு சொல்றியா? என்னால அது முடியாது. அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏங்க, நம்ம ரகு இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. அவனை நம்ம சந்தோஷமா ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டாமா? நீங்க என்ன இன்னைக்கு ஆபீஸ் போறேங்கிறீங்க? நான் ஆபீஸ் போயே ஆகணும். எனக்கு லீவ் எல்லாம் கிடையாது. நீ தான் இருக்கியே, நீ பாத்துக்கோ. அவனுக்காக நான் எங்கேயும் வரமாட்டேன் இனிமேல். அப்பா புள்ள மாதிரி இருந்த அண்ணன் தம்பிக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சே. கடவுளே, இது பெருசாகாம நீதான்ப்பா பாத்துக்கணும். இங்க தானே எங்கேயோ சொன்னாங்க. இது இவங்க நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வரத பார்த்தா அவங்களே தான். நாம போய் கேட்டுடலாமா? ராசு, நீங்க என்ன நீ என்ன அடையாளம் தெரியலையா? 5ஆம் கிளாஸ் வரையும் ஒன்னா படிச்சோம்ல. சின்னமணி சின்ன வயசுல மூக்கு ஒளிட்டு பார்த்து பழக்கமாயிடுச்சா, அதான் இப்ப அடையாளமே தெரியல. நீ மட்டும் என்ன சின்ன வயசுல என்ன உயரம் இருந்தியோ அதே உயரம் தான் கீரை. அதனாலதான் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கிண்டல் பண்றியா? சும்மா தமாசுக்கு சொன்னேன். ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? உன் வீடு எங்க இருக்கு? நான் திருவல்லிக்கேணியில இருக்கேன். திருவல்லிக்கேணியா? அட, அங்கதான் நான் டெய்லி காய்கறி வியாபாரம் பண்ணி நிக்கிறேன். பாத்தியா, பக்கத்துலயே இருந்திருக்கோம், பார்க்க முடியாம போயிடுச்சு. திருவல்லிக்கேணிக்கு வந்து டார்ச்சர் ராஜாமணி வீடு எது அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. என்னது டார்ச்சர் ராசாமணியா? அது ஒரு பெரிய கதை. அதை விட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்கோம். உடனே எங்க வீட்டுக்கு வா. உடனே வா. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலைக்குதே, நாளைக்கு கண்டிப்பா வரேன். என்ன, உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஒரு தத்துவம் சொல்ற கேக்குறியா? இந்த தத்துவம் சொல்ற பழக்கம் உன்னை விட்டு போகலையா? அது எப்படி போவோம்? நான் சாவும் போது கூட தத்துவம் சொல்லிட்டு தான் சாவேன். சரி சரி, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. அவசியம் வீட்டுக்கு வந்துரு. உனக்கு அட்ரஸ் தெரியும்ல? டார்ச்சர்